பராசக்தி மேலே வைப்போம். என்னடா ராஜாராம், வரலாம். இந்த போட்டோவை மேனேஜர்கிட்ட கொண்டு கொடுத்துரு. பௌர்ணமிக்கு நாள் வாங்க. பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு நாள் வா. உன் பையனை மாற்றி தாரேன். இந்த அப்படி அங்கே சொல்லுவாங்க, வச்சு சாமி கொடுங்க. இன்னொரு தரம். நதி எங்கே போகிறது கடலை தேடி, நாளெங்கே போகிறது இரவை தேடி, மனம் எங்கே போகிறது உறவை தேடி. என்ன வேணுமா? கையப்பிடி, சிக்கல் பிடி, கண்ண முடிக்கும். பள்ளியறை பெண் மனதின் வெக்கம் வெக்கும், பிரைவேட் கம்பெனியில் வேலை இருக்குது போறியா? 20 நாளில் உன்னை கூப்பிடுவாங்க. 20 டேஸில் உனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். வெற்றி ஆயிடும். கால் வந்துட்டு வா. பேசுனா பிரச்சனை வந்துடும். என்ன பேச? இதுக்கு முன்னால் ஒரு கல்லூரியில் வந்து நீ பணி செஞ்சியா? கல்லூரியில் வேலை செஞ்சியா? காலேஜ் வச்சிருக்கவங்கள்ட்ட ரிலேட்டிவ்ஸ் இருக்கா? அது யாரு? 28 நாளில் வேலை கிடைக்கும். போ. நல்லா கல்யாணம் ஆயிருக்கா உனக்கு? ஆகலை. அதான் மனம் எங்கே போகிறது உறவை தேடி. போய்ட்டு வா. ஓகே. தமிழ் புரியாதவரை நல்லது தான். போ. நல்லா கோம்பை ஆடு மாடு நல்லா இருக்கணும், என் வயல்வெளிகள் நல்லா இருக்கணும் ஒரு பெண்ணடியாள் கேட்கா. கால் வந்துட்டு வா. அடுத்து தன்னுடைய மகனை பற்றி கேட்டு வந்தது யாரு? பையனை பற்றி. வா. பையன் இருக்கான உனக்கு? பே 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 அப்படின்னு இருக்கா. உன்னுடைய கட்டும் முடியுமா? எஸ். ஓகே. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எந்த செய்வன வைவன கோளாறும் நடக்கலை. தீய சக்திகளாக விளக்கியாச்சு. உனக்கு இருக்கின்ற விவசாயத்தையும் தண்ணீர் பெருக்கத்தையும் கொடுத்து வெற்றியாக்கி தாரேன். வேறு என்ன வேணும்? இந்த முருகக்காய் இந்த மாதம் பூக்கு வெற்றியாக நடக்கும். ஆமாம் ஆத்தா, அதை பற்றி என்கிட்ட கேட்காத. ஆடு மாடை நல்லாக்கி தரேன். அடுத்த நாய் உனக்கு கிடைக்கும். ஓடு. சொன்னால் அர்த்தம் இருக்கும், புரிஞ்சுக்கா. காலன்ட்டோமா? வயிற்று வலி உனக்கு, மருந்து எனக்கு. தான் இருக்கு. என்ன வேணும் பையனுக்கு? கண்ண முடிக்கா. இப்போ எந்த ஊரில் இருக்காம? கால் வந்துட்டு வா. ஒருத்தி மகனா பிறந்தவனா வளர்ந்தவனா. பையனுக்கு கல்யாணம் முடிச்சாச்சாமா? இன்னும் 60 நாட்கள் அவன் தொழிலுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். 60 நாட்களுக்கு பிறகு கால நேரங்கள் மிக சரியாக வந்துக்கிட்டு இருக்கு. அதில் அவனுக்கு கடன் படாமல் காப்பாற்றி கை நிறைய பணம் கொடுக்குறேன். அவன் இருக்கிற இடத்த மாற்றணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும். தொழிலில் தங்கும் இடத்தை அதுக்கு ஏற்பாடு பண்ணி வெற்றியாக்கி தரேன். தடை இல்லாமல் நடத்தி தரேன். வேறு என்ன வேணும்? எஸ். குழந்தை பார்க்க வெற்றி. நல்லா ஐஸ்வர்யமாக இருக்கு. போய்ட்டு வா. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடத்தணும்னு கேட்டு வந்தவங்க யார்? போய்ட்டு வா. சத்தியம் தவறாது உத்தமர் போலவே நடிக்கிறார்.
சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளையடிக்கிறார். டாக்டர்கிட்ட போய் உடம்புலாம் செக் பண்ணியாமா? என்ன செய்யுது? வயிற்றுக்குள்ளே எதுவும் எண்டாஸ்கோப் போட்டு பார்த்தாங்களா? இருக்கு. குடல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணணும். பொண்ணுக்கு என்ன செய்யணும்? நடக்காது. வருத்தப்படக்கூடாது. உனக்கு கோம்பையா வேற ஊரா? கோம்பையாவா? வேறு உங்கள் அக்காளா? யாருக்கு அக்கா நீ? கணேசுங்கிறது யார்? உங்கள் அக்காளாவா? சரி. உன் பொண்ணு பிடிவாதம் பிடிச்ச போய் உள்ள மனநிலைகள்லாம் குழப்பம் பண்ணி வச்சுருக்கா. டெய்லி கனவு கண்டுக்கிட்டு இருக்கா. புரியுதா? தேவையில்லாத நட்பால் உன்னைய தலைகுனிய வைக்க போகிறா. அவள் மனத்தை மாற்றி தரேன், காலில் வந்துட்டு வா. புரிஞ்சுக்காடா? புரிஞ்சுக்காடா? இந்தா மனசை மாற்றி தரேன், வெத்தியாக்கி தரேன். இந்த பக்கத்தில் தான் கால் வந்துட்டு வாப்பா. என்ன உங்களுக்குள்ள என்னது? வேண்டாம். பிறந்துக்கு தக்க வீக்கம்னு படம் பார்த்துருக்கியாடா? பார்த்துருக்கியா? அப்படி ஒரு படமே கிடையாது. ஆனால் வார்த்தை தான் உண்டு. விரலுக்கு தக்க வீக்கம். வரவு 8 அணா, செலவு 10 அணா. நீ உன் பிள்ளையை கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிற மிகவும் சரி. உன் பிள்ளையுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிசயமாக இருக்கு. அதிசயமாக இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகள் தவறானது. அது எங்கேயோ சிக்கல் முக்கலாக சம்மந்தப்படாத இடத்துல கொண்டு லாக் பண்ணிடுவோம். உன் பிள்ளைய செவிட்டில் 4 எழுப்பிடு, சரியாக போயிடும். சண்டை போடாமலே திருத்தி மனசை பக்குவப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். கால் வந்துட்டு வாங்க. செல்லம் கொடுத்தலா அதுக்கு கிடைச்ச தண்டனை இந்தா. அவளை சம்மதிக்க வச்சுட்டேன்ப்பா. உன் குடும்பத்துக்கு தானே வரப்போறா? இந்தா வெற்றி உண்டு. அதான் உனக்கு கனி கிடச்சிருக்கு, உனக்கு பணம் கிடச்சிருக்கு. போயிட்டு வா. கர்பதாமிக்கு 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 ஆந்திரா புளி எட்டியே கூப்பிடல. நாங்கள் முன்னால் உட்காந்துருக்கோமே, எங்களை கூப்பிடலையே. ஆந்திரா பக்கத்தில் உள்ள ஊர் தெரிய மாட்டுக்க. அப்பா அப்பா தமிழ் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். என்ன வேணும்? பொண்ணு பையனும் நல்லா இருக்கணும். கால் அனுப்புவாங்க. மாத்திரை போட்டு செட் ஆகலையே, கொஞ்சம் வேண்டிதாடா. உன் பொண்ணுக்கு ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய நேரம் வருது. புரியுதா? இந்த மாதத்தில் கிடைக்கும். அவள் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இல்லாமல் குழப்பலாமல் நடத்தி தரேன். வேறு என்ன வேணும்? வேறு இடத்துல இருக்குது. நான் அவள் வாழ்ந்த இடத்துல தான் வருமானம் சொந்தமான விஷயத்தை நடத்தி தரவுங்க. அவளை திருப்பி கொண்டு வரணும்னு சொன்னால் அது நீதி கிடையாது. அதனால் அதை ஏற்றுக்கிட முடியாது. என்ன பண்ணுறது? இந்தா வச்சு தாரேன். 3 மாதம் பொறுமையாக இருக்கு, ஜெயிக்கலாம். என்ன
பையனுக்கு கல்யாணம் 1, 2, 3, 4 பிரம்மோத்சவத்துக்கு பிறகு நடக்கும். போயிட்டோம் வாப்பா, கால் வந்துட்டு வா. ஆந்திராவா தமிழ்நாடா? என்ன தொழில், என்ன பிஸ்னஸு? கேப்பா, கால் வந்துட்டு வரலாம். ஓராண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சிருப்ப நீ, உண்மையா? உன் மனைவி எங்கே இருக்கா? இந்த கடன்களை தீர்த்து தெளிவு பண்ணி தாரேன், தொழிலை நல்லாக்கி தாரேன். வேறு என்னப்பா வேணும்? இந்தா எடுத்துனேன், வந்துடும். இந்தா வாங்கி தரேன். சட்டப்படி வாங்காமல் சக்தியின்படி வாங்கி தரேன். படத்தை நல்லா இருப்பா. கர்பசாமிக்கு மதுரை. மதுரை பக்தனா? மதுரை. கல்யாணம் சொந்தமாக குழம்பி வந்தது யாரு? வா. என்ன கம்பிக்கு வெளியில் நீங்க வரைய? அத்தை மகனே போய் வரவா. என்னம்மா குழப்பம்? கல்யாணம் முடிச்சாச்சா? என்ன பிரச்சனை? எவ்வளோ நாள் ஆகுது? கண்ண முடிக்கா? ஓ, கால் விட்டு வா. கொஞ்சம் அமைதியாக இருக்க பக்தர்கள். கல்யாணம் முடித்து குழப்பமடைந்த பெண்மணின்னு சொல்லி கூப்பிட்டாச்சு. உன் நகை போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக தான் வரும். வாங்கி தந்துடுறேன். கண்டிப்பாக அவன் தந்துட்டு உன்னை விட்டு போயிடுவான். வாழ்க்கை வேணுமா உனக்கு? பிள்ளை வேணுமா? வாழ்க்கை வேணும்னா நகை கிடைக்காது, சேர்த்து வைப்போம். என்னம்மா குழப்புத நீ? வாழ்க்கை வேணுங்கிற, நகை வேணுங்கிற, நகையை வாங்கிக்கிட்டு அவங்க கூட வாழலாம்னு நினைக்கிறியா? பின்ன அவன் எப்படியும் போகிறான்ன்ற விஷயம் அவ்வளோதானே. சரி, கால் வந்துட்டு வா, முடிச்சு தரேன். நீ உட்காரு. வாங்க. மூன்று மாதத்துக்குள் உன் நகையும் கிடைக்கும், பிள்ளையும் உங்ககிட்ட வந்து சேரும். வெற்றியாகிட்டார். இந்தா நல்லா இடையில உனக்கு வருமானத்துக்கு ஒரு வகதி பிடிப்பு தரேன், அதையும் பிடிச்சிக்கோ. கர்மசாமிக்கு அரோகரா. அது அப்படியா? சரி. அடுத்து கல்யாணம் முடித்து அமைதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். யார் அது? வாங்க. யாரெல்லாம் உங்கள் வீட்டுக்காரர் எங்க? பாப்பா அங்கே இருக்கிறது யார்? வாங்க முன்னால். அமைதி இல்லாத என் மனமே. எந்த ஊருமா மதுரையில் உனக்கு? சரி, என்ன வேணும் உனக்கு இப்போ? யாருக்கு? கால் வந்துட்டு வா. ஹோ ஹப்பா ஹோ. நீங்கள் யாருப்பா? அங்கே நின்னுங்க. ஒருத்தர் இன்னொரு நுழையக்கூடாது. ஏம்மா, உன் வீட்டுக்காரரை பார்த்தேன். நீ அறுதலி யோகம் உள்ளவா, புருஷன் கூட வாழ தகுதியற்றவா. அதனால் இவா கூட இருந்தால் நமக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடும் சொல்லி அவனை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அவன் மனசு இப்போ உன் பக்கத்தில் இல்லை, வேறு திசையில் ஓடிக்கிட்டு இருக்கு. புரியுதா உனக்கு? அவன் வயத்துக்குள்ளே மருந்தும் கிடக்கு, அதையும் நீ புரிஞ்சுக்கணும். இது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மாந்திரிகத்தால் சில செயல்கள் செய்து உன் உயிரை இழக்கிறதுக்கு வேண்டிய நிலைமைகளாக நடந்துருச்சு. அதிலேருந்து மீட்டி தரேன். உன் வீட்டுக்காரரை சேர்த்து வச்சு தரேன். கால் வந்துட்டு வா. ஓ,
மனைவியை பற்றி என்னடா ஆராய்ச்சி? இந்தா ஜெயித்தார, பொறுமையாயிரு, நெஞ்சு படப்பட போகிறது, ஆத்திரப்படக்கூடாது, வெற்றியாகணும். 3 முறை என்னை வந்து பார், காலன்றப்பா. அடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? என்ன வழக்கு? என்ன வழக்கு? என்ன வழக்கு? வாங்க வழக்கு. குழம்பி வர்ற மாதிரி தெரியுது. நீதிமன்றத்தில் என்ன சார் வழக்கு உங்களுக்கு? நீதிமன்றத்தில் என்ன வழக்கு? இன்னொரு தடவை கால் வந்துட்டோம். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். மதுரை அதிகம். என்னப்பா வேணும் உனக்கு? ஏற்கனவே ஒரு கல்யாணம் முடித்து நீ பிரிஞ்சிருக்க. இப்போ மறுமணம் உனக்கு உண்டுமா கிடையாதாங்கிற ஒரு கேள்வியா? மறுமணம் உனக்கு உண்டு, ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் நடக்காது. ஒருத்தையை சேர்த்து வாழ்ந்துக்கலாம், அதுதான் நடக்கும். அது உங்களுடைய சமுதாய குடும்பத்துக்குள்ளே வச்சு தாலியை கட்டிக்கலாம். 3 வருஷம் கழிச்சு தான் பிள்ளைகள்லாம் வரும், அதுக்கடையில் வராது. கால் வந்துட்டுவான். ஏம்னா பிள்ளைகள் அவங்க கூட தான் இருக்கணும்னு சட்டமே சொல்லிடுது. பொறுமை நன்று. உன் உழைப்பில் பாதி அங்கே கொடுக்க வேண்டியிருக்கும். உட்கார், வெற்றியாக்கி தரேன். என்னை தொடர்ந்து 3 முறை பார், வெற்றி அடைவா. என்ன கால் வந்துட்டு வாங்கப்பா. பையன் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? மகனை பற்றி. அங்கே நின்றுக்கா. என்ன செய்யணும் பையனுக்கு? நல்ல பெயர். நீங்கள் உட்காரண்ணா, நின்றுக்காங்க. கண்ணமுடு மகளே, உன் பேர் என்ன? பிரபாவதி. யாருடைய பேர் அது தெரியுமா? அன்னை கலைவாணியினுடைய சிறப்பு பெயர் பிரபாவதி அப்படின்னு அர்த்தம். சரஸ்வதி தாயுடைய பேர் பிரபாபத்யே நமோ நம அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணமுடு. 6 வருஷமாக பண நஷ்டமும் மனக்குழப்பமும் குடும்பத்தில் அடிமையில் அடியும் நடந்துக்கிட்டு இருக்கும். சில பேர்களால் வஞ்சனையால் செய்வனைகள், தெய்வ குற்றங்கள், குறைபாடுகள் நடந்து குடியிருக்கும் மனையெல்லாம் கைவிட்டு போக வேண்டிய நிலைமையை பெற்றிருப்பீர்கள். உழைத்த முதல் செல்வங்களெல்லாம் அழிந்து இப்போ கடனில் வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டிருப்பீர். இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் இப்பொழுது ஸ்திரமான உழைப்பும் வருமானமும் இல்லாத வேதனையால் வாட்டம் நடக்கா. இந்த வழக்கில் உன் பக்கம் வெற்றியாகி அந்த சொத்து உனக்கு கிடைக்கிற உரிமையை வாங்கித்தாரேன். கால் வந்துட்டு வா. இந்தா வாப்பா, வெற்றியாக்கி தரேன். ஒரு ஆத்மா வருது, அதை நீக்கி தரேன். 3 முறை என்னை பார்க்க சொல்லு. என்ன யார் இவங்க? ஆமாம், சுவாமியே. அடுத்து இவர் வராமல் நீங்கள் கூட்டுவாங்க. இவரை கஷ்டப்படுத்தாதீங்க. என்ன இரவும் பகலும் இரண்டானால், இன்பம் துன்பம் இரண்டானால், உறவும் பிரிவும் இரண்டானால், உறவும் பிரிவும் இரண்டானால், உள்ளம் ஒன்று போதாதே, 2 மனம் வேண்டும். குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். மறப்பதற்கு மனம் இருந்தால் குடித்து விடலாம். இருப்பதோ ஒரு மனது, நான் என்ன செய்வேன்? உன் மகனை போய் பார்த்தேன்.
ஒரு காலத்தில் ஒரு குட்டியோட சுற்றி இப்போ ஒரு புட்டியோட சுற்றி தான் காலில் வந்துட்டுவான். ஒரு எழுத்து தானே வித்தியாசம். என்னடா பலாப்பழம் நல்லா இருக்கியா? மதுரையில் எந்த இடம் நீங்கள் மதுரையில் எந்த இடம்? உன் மகனை திருத்தி தெளிவடைய வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட லாக் ஆகியிருந்தானே, அது என்னாச்சு? பக்கத்தில் வா, இந்தா மனது மாறும். 3 மாதம் பொறுமையாரு, ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கு, போ. கால் வந்துவாடா. அம்மா அப்படி கூட வழி எங்கே இருக்குமா? ஒரே ஒரு வரம் தான் இருக்குது. என்ன வேணும்? கண்ணை மூடிக்கு உட்காருங்க. நரம்பும் சவ்வும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மசாஜஸ் சம்பந்தமான நோயால் குணமாகும். இது செய்வன கோளாறு இல்லை. அதனால் வீணாக கற்பனை செய்ய வேண்டாம். உன்னை சரியாக்கி வெற்றியாக்கி தாரேன். கால் வந்துட்டுவான். பொம்பளை பிள்ளை வாழ்க்கை தகுந்தமாக கல்யாணம் தகுந்தமாக கேட்டு வந்தவங்க யாரும் உண்டா? மதுரையிலேருந்து வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு இந்தா குணமாக்கி தரேன். 3 முறை என்னைய பார், ஜெயிச்சிருவேன். வாமா, உன் பிள்ளைக்கு ஆயுள் சம்பந்தமான பூஜை நடத்த வேண்டியிருக்கும். காப்பாற்றி தரேன். பௌர்ணமிக்கு இந்த அமாவாசைக்கு முன்னால் வா. கோவிந்தா ஸ்ரீ கோவிந்தா. என்னம்மா பொம்பளை பிள்ளைக்கு? ஏய், நான் கேட்ட கேள்வி என்ன கேள்வி கூட்டேன்? பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாருன்னு கேட்டேன். அந்த வார்த்தையை பேசும்போது தான் இதெல்லாம் உங்கள்கிட்ட உங்கள் அப்பனா கேட்டான். யார் கேட்டான் இதெல்லாம் உங்கள்கிட்ட? கண்ண முடிக்கா. இந்த வச்சுக்கோ. கால் வந்துட்டு வா. பொண்ணுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். லக்கணத்தில் ராகும், ராசியில் கேதும் இருக்குது. அதனால் உன் பிள்ளைக்கு பிடிவாத குணமும் ஒருநிலைப்பட்ட மனசும் இருக்காது. மனசு மாறி மாறி பேசுவாள். உனக்கு உறுதிமொழி அவள் சொல்லியிருக்கவே மாட்டாள். கல்யாணம் சம்மந்தமாக வீண் குழப்பத்தையும் தலை உரிமையும் 10 பேர்கள் பகுத்து பேசக்கூடிய அளவுக்கு இவள் குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. இவள் மனசை மாற்றி தாரேன். கால் வந்துட்டு வா. நெத்தியில் திருநாமமிட்ட மகனே வா. இந்தா உன் பிள்ளைய பக்குவப்படுத்தி தாரேன். இந்தா நல்லா இருமா. 3 முறை பார்க்கவா. மனம் குழம்பாமல் இரு, தெளிவாக இரு. போய்ட்டு வா. கால் வந்துட்டு வாப்பா. வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்காளா? கண்ணை மூடுங்க. அதர்வண வேத பாசியத்தின் மூலமாக செய்வினை, ஒட்டியம், சல்லியம் எதுவுமே நடக்கவில்லை. அப்படி ஒரு குழப்பம் இல்லை. இது 300